ரைட். இந்த பாடத்தில் பாட புத்தகம் டெக்ஸ்ட் புக்கில் தந்திருக்கிறேன். உதாரணம் y x வர்க்கம் 5x 3. இந்த உதாரணத்தை இது இருபடி சமன்பாட்டுக்கு ஒரு வரைப்பு வரைவதற்கான ஒரு வினா. உங்களுக்கு தெரியும் எக்ஸ் ஒய் இரண்டும் தெரியாத கணியங்கள். இந்த எக்ஸுக்கு பெருமானத்தை மாற்றி மாற்றி விடுகிற பொழுது வயிறு பெருமானம் மாறிக்கொண்டே இருக்கும். எனவே இந்த எக்ஸ் ஒய் என்ற ரெண்டும் மாறிகள் என்று சொல்லுவோம், வேரியபிள். இந்த 5 3 என்பது மாறாத பெருமானங்கள், அது மாறிலி என்று அழைக்கப்படும். எனவே இவ்வாறான இருபடி சமன்பாட்டுக்குரிய வரைவை கூறுகின்ற பொழுது வரைவிலை நீங்கள் படித்திருப்பீர்கள். எக்ஸ்குரிய பெருமானம் பல்வேறு பெருமானங்களை எக்ஸுக்கு பிரதியிடுவதன் மூலமாக வையுடைய பெருமானம் பெறப்படும். இந்த எக்ஸ் ஒய் பெருமானங்களை வைத்துக்கொண்டு அந்த வரைவை நாங்கள் வரைவோம். எக்ஸ் அச்சில் நாங்கள் விட்ட பெருமானங்களையும், y அச்சில் பெறப்பட்ட பெருமானங்களையும் ஆள்கூட்டு தளத்தில் குறித்து அதனை இணைப்பதன் மூலமாக எங்களுக்கு தேவையான இந்த வரைவு கிடைக்கப்பெறும். அந்த வகையில் இந்த படிமுறைகள் தரப்பட்டிருக்கிறது. முதலாவது ஸ்டெப் பணித்தாளில், அதாவது ஒர்க் ஷீட்டில் இங்கே தரப்பட்டுள்ள எக்ஸ் ஒய் இந்த இரண்டு எக்ஸுக்கு 2 தொடக்கம் 7 வரையான இலக்கங்களை நாங்கள் விட வேண்டும். விட்டதுக்கு பின்னால் B2 இந்த களம், இந்த களத்தில் தரப்பட்டிருக்கிற இந்த சமன்பாட்டை எழுதி இந்த சமன்பாட்டினை C2 K2 வரை நாங்கள் பிரதி செய்வதன் மூலமாக இந்த வரைவினை நாங்கள் வரைய முடியும். எனவே ஏற்கனவே நாங்கள் சொன்னது போல எக்ஸல் ஷீட் ஒன்றில் இவ்வாறு தரப்பட்டிருக்கின்ற இந்த பெருமானங்கள் எக்ஸ் பெருமானங்கள் 2 சக 7 வரையான பெருமானங்களை நாங்கள் விடுவோம். தரப்பட்ட சமன்பாடு y x வர்க்கம் 5x 3. இதனை இங்கு y x இந்த அடையாளம் வலு, அதாவது எக்ஸ்போனென்ஷியல்னு சொல்லுவோம். எக்ஸின் 2ஆம் அடுக்கு 5 தர எக்ஸ் 3 இவ்வாறும் எழுத முடியும். இரண்டும் ஒரே பொருளையே குறித்து நிற்கின்ற ஒரே சமன்பாடுகள். எனவே இந்த B4 என்கின்ற இந்த களத்தினுள் தரப்பட்ட சமன்பாட்டை நாங்கள் எழுதுவோம். இதனை நாங்கள் அந்த கள முகவரியிலோடு சேர்த்து எழுதுகின்ற பொழுது ஏனைய பெருமானங்களுக்குரிய பெருமானத்தை காண்பதும் மிக இலகுவாக காணப்படும். அந்த வகையில் சமன் எக்ஸ் வர்க்கம், எக்ஸ் என்பது இங்கு இந்த B3 அதனுடைய வர்க்கம் எக்ஸ்போனென்ஷியல் 2 5 தர என்பதை நாங்கள் அந்த அஸ்டரிக் மார்க் நாங்கள் காட்டுகிறோம். இங்கு எக்ஸ் என்பது நாங்கள் காண இருக்கின்ற முதலாவது எக்ஸ் பெருமானத்தை நாங்கள் காணுகிறோம். அதனுடைய கள முகவரி B3 3. இந்த சமன்பாட்டினை B4 என்ற அந்த களத்தின் எழுதற்கு பின்னால் என்டர் பண்ணுவோம். இப்போது எங்களுக்கு எக்ஸ் பெருமானம் 2 விட்டு பிரதியிடுகின்ற பொழுது வையுடைய பெருமானம் 11ஆக கிடைக்கும். பின்னர் இந்த பெருமானத்தை ஏனைய இங்கு எழுதப்பட்ட சமன்பாட்டினை ஏனைய களங்களினுள் கோப்பி பண்ணுவதற்காக நாங்கள் ஃபில் ஹேண்டிலை பயன்படுத்தி ஏனைய எக்ஸுடைய பெருமானங்களுக்கு சமவலுவான வையினுடைய பெருமானத்தை நாங்கள் பெறுவோம். ஆகவே
இந்த ஸ்டெப் இரண்டையும் நாங்கள் செய்து முடிச்சிருக்கோம். முதலாவது ஸ்டெப் வந்து எக்ஸ் உடைய பெருமானம் சய 2 7 வரைக்கும் முழுவோம். இரண்டாவது ஸ்டெப் வந்து இந்த B4 என்ற அந்த செல்லில் வந்து இந்த சமன்பாட்டை நாங்கள் எழுதியதற்கு பின்னால் புறப்படுகின்ற அந்த பெருமானம் 11. எனவே இந்த சமன்பாட்டினை ஏனைய எக்ஸ் பெருமானங்களுக்கும் நாங்கள் ஃபில் ஹேண்டில் பயன்படுத்தி பிரதி செய்யப்படும். பின்னர் இந்த XY இந்த இரண்டு நிறைகளையும் தேர்வு செய்ததற்கு பின்னால் இன்சர்ட்ங்கிற டேப்பை பயன்படுத்துவோம். இன்சர்ட் என்கிற டேபிளை வந்து சார்ட் என்கிற ஒரு ஃபங்க்ஷன், சார்ட் என்கிற இந்த பகுதியில் வந்து ஓல் சார்ட்டில் வந்து எங்களுக்கு XY ஸ்கேட்டர், XY ஸ்கேட்டர் அதாவது எக்ஸ் அச்சு ஒய் அச்சிலே வந்து கீழ்கின்ற நாங்கள் பார்க்கின்ற போது இந்த ஆப்ஷன் இதில் வந்து நாங்கள் சேவ் செய்ததற்கு பின்னால் ஓகே கிளிக் பண்ணுவோம். ஓகே கிளிக் பண்ணுகின்ற பொழுது இவ்வாறான ஒரு வரைவு எங்களுக்கு கிடைக்கப்பெறும். இப்போ எங்களுக்கு தெரியும் எக்ஸில் பெருமானம் 2 7 வரை மாறுகிறது. அதுக்கேற்றால் போல் இந்த வரைப்பானது ஒரு இழிவு வரைப்பாக வந்து எங்களுக்கு கிடைக்கப்பெற்றிருக்கிறது. மேலும் இந்த தரப்பட்ட இந்த பாட புத்தகத்தில் தரப்பட்ட இந்த உதாரணத்தில் தரப்பட்ட இந்த ஸ்டெப்ஸை பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு தெரியும். மூன்றாவது ஸ்டெப் வந்து ஹில் ஹேண்டிலை பயன்படுத்தி அந்த ஏற்கனவே நாம் கண்டது போல அந்த சமன்பாட்டினை ஏனைய செல்களில் கொப்பி செய்தல். பிறகு அந்த எல்லா டேட்டாவையும் செலக்ட் செய்ததற்கு பின்னால் இன்சர்ட் டேப்புக்கு போகிறோம். சார்ட் XY ஸ்கேட்டரை பயன்படுத்துவதன் மூலமாக இந்த கிராஃப் எண்ணில் கிடைக்கப்பெறும். ஆனால் எங்களுக்கு இந்த படத்தை பார்க்கின்ற பொழுது தெரியும் ஏற்கனவே எங்களுக்கு மேலுக்கு உள்ள ஒரு சமன்பாடு தரப்பட்ட அந்த இருபடி சமன்பாடு காட்டப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த y என்கின்ற விஷயம் வந்து நீளம் இதிலும் காட்டப்பட்டிருக்கிறது. எனவே இந்த விஷயங்களை நாங்கள் பெற்ற அந்த வரைவிலை காட்டுவதற்கு செய்ய வேண்டிய ஒரு சிறிய மாற்றங்களை நாங்கள் இப்போது பார்க்கலாம். சார்ட் டிசைனுங்கிற அந்த டேபிளில் வந்து ஹெட் சார்ட் எலிமெண்ட் இந்த செக்ஷனை கிளிக் பண்ணுகின்ற பொழுது இங்கு சார்ட்டுக்கு தேவையான டைட்டில் ஒரு தலைப்பு நாங்கள் கொடுக்க முடியும். அந்த தலைப்பு வந்து எங்களுக்கு தெரியும் அந்த டெக்ஸ்ட் புக்கில் வந்து இந்த கிராஃபுக்கு மேலே காட்டப்பட்டுள்ளது. நாங்களும் இவ்வாறு காட்ட முடியும். y சமன் x வர்க்கம் 5x 3. இந்த வர்க்கம் அதாவது இந்த 2 என்பது x வர்க்கத்தின் 2 என்பது எங்களுக்கு தெரியும் ஒரு சூப்பர் ஸ்கிரிப்ட். இந்த ஸ்கிரிப்டை நாங்கள் மாற்றுவதற்கு ஹோம் டேபிளில் போய் இந்த கொண்டுங்கிற இந்த செக்ஷனில் வந்து நாங்கள் கிளிக் பண்ண பொழுது எங்களுக்கு இந்த சூப்பர் ஸ்கிரிப்டை நாங்கள் செக் பண்ணுவோம். செக்கை வந்து டிக் பண்ணியது பிறகு இந்த செக் பாக்ஸை டிக் பண்ணியது பிறகு ஓகே வழங்குகின்ற ஓகே வழங்கும். இப்போது y சமன் x வர்க்கம் 5x 3 என்கின்ற அந்த கிராஃபுடைய டைட்டில் வந்து எங்களுக்கு கிடைக்கப்பெறும். அதே போல் மீண்டும் சார்ட் டிசைனுக்கு சென்று சார்ட் எலிமெண்ட் லெஜெண்ட் என்கிற செக்ஷனுக்கு போகின்ற பொழுது அல்லது டேட்டா டேபிளை பயன்படுத்தி இந்த வேலையை நாங்கள் செய்து கொள்ளலாம். அல்லது இந்த அச்சுகள் எக்ஸ் அச்சு ஒய் அச்சை நாங்கள் குறித்து காட்ட வேண்டும் என்று சொன்னால் இந்த ஹெச்சார்ட் எலிமெண்ட் என்ற பகுதியை நாங்கள் குறித்து காட்ட முடியும்.
இந்த லெஜெண்ட் கிளிக் பண்ணி ரைட் சைட்டில் வந்து நாங்கள் இதனை செலக்ட் செய்கின்ற பொழுது இந்த வலது பக்கம் வந்து y என்பது இந்த கிராஃபில் வந்து நீல கோடினால் காட்டப்பட்டது வந்து y உடைய அவுட்புட் என்பதனை இந்த கிராஃப் காட்டும். இந்த அடிப்படையிலே பாட புத்தகத்தில் தரப்பட்டது போல எங்களுடைய அந்த கிராஃபும் தலைப்பு கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதுபோல இந்த y என்பதும் லெஜெண்ட் என்ற செக்ஷனுக்குள்ள வந்து நாங்கள் வரக்கூடியதாக இருக்கும்.